ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விகே கிரியேட்டர். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா கேடிஎம் டியூக்கோட இண்டிகேட்டரை வந்து நம்ம சாதா பைக் வந்து ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் அண்ட் நிறைய பைக் பேஷன் ப்ரோ, ஸோ அந்த மாதிரி 100cc பைக்கில் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிக்க என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, ஓல்டு இண்டிகேட்டர் வந்து கழட்டணும். ஸோ இது வந்து என்னோடய பழைய இண்டிகேட்டர். ஸோ இதை வந்து கழட்டணும். ஃபஸ்ட் அதுக்கு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரூ வந்து கழட்டணும். ஃபஸ்ட் வந்து கழட்டைக்கு வந்து 14ஆம் நம்பர் ஸ்பேனர் வந்து வச்சு கழட்டணும். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், ஏன்னா வந்து சுற்றி வந்து தொலி போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து ஏரியாவில் வந்து ஸோ நிறைய டஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் ஆயில் ஊற்றி கழட்டிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்க்ரூ வந்து கழட்டணும். 14ஆம் நம்பர் ஸ்பேனர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ வந்து கழட்டியாச்சு. ஸோ இதை வந்து இதே மாதிரி எல்லா சைடில் 4 சைடில் உள்ள ஸ்க்ரூ வந்து கழட்டிடணும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதோட ஹெட்டை கழட்டிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஸ்க்ரூ இருக்கும் இல்லை. ஸோ அப்போ வந்து கழட்டிடலாம். அதில் வந்து 2 இதுலேயும் கழட்டிடுங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒயரை வந்து அன்ப்ளக் பண்ணி விடணும். ஸோ ஃபஸ்ட் வந்து பேக்குக்கு வந்து சீட்டில் இருக்கும், சீட்டு கீழே இருக்கும். ஃபஸ்ட் வந்து சீட்டை ஓப்பன் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 4மே வந்து இண்டிகேட்டர் லைட்டு. ஸோ ஆல்ரெடி ஒன்று அன்ப்ளக் ஆகிட்டு. ஸோ இது வந்து இந்த க்ரீன் 2மே வந்து நெகட்டிவ், இந்த 2 தான் பாசிட்டிவ். நம்ம 4யுமே கழட்டி விட போகிறோம் இப்போ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 இண்டிகேட்டரில் உள்ளதையும் கழட்டியாச்சு. ஸோ இப்போ வந்து 2 இண்டிகேட்டரையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒயரை வந்து உருவி விட்டாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த ஒயரை வந்து இதிலேருந்து எடுக்க வேண்டியதான். ஸோ இப்போ வந்து இந்த ஒயரை வந்து உருவிடலாம். ஸோ உருவியாச்சு. ஸோ இவ்வளோ தான் இந்த ஸ்க்ரூ வந்து தனியாக எடுத்துடணும். அவ்வளோதான், பழைய இண்டிகேட்டர் வந்து கழட்டியாச்சு. ஸோ அதே மாதிரி இதையும் உருவிடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து ஓல்டு 2 வந்து கழட்டியாச்சு. ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து இதை போட போகிறோம். ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இண்டிகேட்டரோட அந்த ஸ்க்ரூ வந்து கழட்டிடலாம். ஸோ இதில் வந்து இந்த ஸ்க்ரூ, ஸோ அந்த ஸ்க்ரூ வந்து கழட்டிடணும். ஃபஸ்ட்டு கழட்டிட்டு ஸோ இந்த ஒயரை, ஸோ இந்த இதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சின்ன ஹோல் இருக்கும். ஸோ அந்த ஹோல்குள்ளோடி ஒயரை விட்டுறணும். இப்போ வந்து இந்த இண்டிகேட்டரை வந்து எப்படி ஸ்க்ரூ பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி வந்து ஸ்க்ரூ இருக்கும். ஸோ அந்த ஒயருக்குள்ளோடி ஆல்ரெடி விட்டுட்டோம். ஸோ அந்த ஸ்க்ரூ வந்து இந்த மாதிரி உள்ளோடி விட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ இருக்கும். ஸோ அதில் வந்து இப்படி டைட் பண்ண போகிறோம். ஸோ டைட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஒயர் விட்டாச்சு. ஸோ இந்த ஒயருக்குள்ளே வந்து இதை வந்து இந்த ஸ்க்ரூ வந்து ஒயருக்குள்ளே போட்டுடலாம். ஃபஸ்ட்டு போட்டுடணும். அப்போ தான் வந்து நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த ஸ்க்ரூக்குள்ளோடி எடுத்துடலாம். ஸோ ஓகே, எடுத்தாச்சு. ஸோ நம்ம வந்து இது எப்படி கிடக்கட்டு. ஸோ அந்த ஒயரை வந்து இனி வந்து மேலே எடுக்கணும். ஸோ அந்த சீட்டுக்கு மேலே எடுக்கணும். ஸோ அது எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அந்த ஒயரை வந்து நம்ம எப்பவும் கீழே ஓடி விட்டு இந்த கேப் ஓடி வந்து வெளியே எடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு நேரம் வந்து ஹோல் இருக்கும், இண்டிகேட்டர் ஒயர் வரைக்கும். ஸோ அந்த ஹோலோடி வந்து வெளியே எடுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த அளவுடி வந்து வெளியே வந்துட்டு, ஸோ இந்த 2 ஸ்க்ரூ வந்து இப்படி எடுத்துடலாம். ஸோ எடுத்தாச்சு. ஸோ இதை வந்து இண்டிகேட்டரில் வந்து கனெக்ட் பண்ணோம். ஸோ இண்டிகேட்டர் ஒயர் இருக்குது. ஸோ இந்த பிளாக் வந்து
நெகட்டிவ். ஸோ இந்த ரெட் வந்து பாசிட்டிவ். ஸோ இந்த பாசிட்டிவ் வந்து பாசிட்டிவ் தான், இந்த பிளாக் ஒயரை வந்து நெகட்டிவ் தான் கனெக்ட் பண்ணோம். ஸோ அந்த இண்டிகேட்டர் ஒயரில் க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ அது வந்து நெகட்டிவ். ஸோ அதை நெகட்டிவில் கனெக்ட் பண்ணணும். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நான் பாசிட்டிவில் இதை வந்து கனெக்ட் பண்ணோம். ஸோ இண்டிகேட்டர் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கிடணும் எந்த ஆங்கிளில் எரியுது அப்படின்ட்டு. ஸோ வந்து கரெக்டான பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோதான், கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி அந்த சைடு இண்டிகேட்டர் வந்து கனெக்ட் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் சைடு ரொம்பவே சூப்பராக இண்டிகேட்டர் எரியுது, பிளிங்க் ஆகுது. ஸோ இவ்வளோதான். இதே மாதிரி அந்த சைடை வந்து இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ இந்த 3 சைடை வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 சைடுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இன்சைடு இண்டிகேட்டர் வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிற வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ எப்படி எந்த மாதிரி வீடியோ போடணும், ஸோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Eyes in the sky, gazing far into the night. I raise my hand to the fire, but it's no use, 'cause you can't stop it from shining through. It's true.